ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா என்னுடைய வாக்கினை தர வரவில்லை. மாறாக உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கு ஒன்றினை கொண்டு வந்திருக்கிறேன். நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அல்லவா? அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. அந்த அதிருப்தியானது இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டி இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற அந்த நீங்காத வேதனைதான். நம் குலத்தில் இருக்கிறவர்களே இது போன்று செய்கிறார்களே என்று மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்பதை எல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. என் குலத்தில் அப்படி யார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள்? குலதெய்வத்திற்கே அவர்கள் மீது வெறுப்பு வருகிறதே என்றால் அப்படி என்ன நடந்துவிட்டது என்று நீ நினைக்கிறாய்? என் தங்கமே, இதை நீ உன் குலதெய்வத்தின் வாயாலே கேட்டுக்கொள். இப்பொழுது இந்த வராகி உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்கிறேன். அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்கள் அதை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லி தெரிவிக்கிறேன். என்னவென்பதை நீ முழுமையாக புரிந்து கொண்டால் போதும். உனக்கு என்ன நடந்தது, எதனால் இப்பொழுது இப்படி நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீ முழுமையாக கேள். என் தங்கமே, நான் தான் உன்னுடைய குலதெய்வம். என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் நான் ஒன்று போலதான் பார்க்கிறேன். அதுபோல அவர்களும் எல்லோருக்கும் ஒற்றுமையாக தான் இருப்பார்கள் என்று நான் என்னாலும் நினைத்து கொண்டிருக்கின்றேன். நான் இங்கே பாடுபடுவது என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து இந்த குலத்தை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும். எனக்கு பூஜைகளை செய்யும் பொழுதெல்லாம் இவர்கள் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? என் பிள்ளை, உனக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன விஷயம் எனக்கு தானே தெரியும். என் பிள்ளை, உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நான் மட்டும்தான் அறிவேன். அது எத்தனை பெரிய தவறான விஷயம் என்பதை உனக்கு தெரிந்த பிறகு இப்பொழுது அவர்கள் மீது நான் மிகப்பெரிய வெறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, மிக பெரிய துரோகத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்கின்றார்கள். நீ என்னுடைய குலசாமி அல்லவா? என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனையை நீ போக்கி தந்துவிட மாட்டாயா? என் மனதை அவர்கள் வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் அவர்களை எப்படியும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் இருந்து மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலே வந்து கேட்கிறார்கள். என் தங்கமே, அப்படி யாருடைய மனதில் நீ வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப் பார். அவர்கள் இன்று உன் வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா நினைக்கிறார்கள். நான் இங்கே ஒருவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது என்று அவர்கள் சொன்ன வார்த்தை என் மனதை ரணமாக்கியது. நிஜமான உண்மை. என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன் இப்படி சொல்கின்றார்கள், என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு புரிந்தது. ஏதோ சிறு மனஸ்தாபங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்று. அம்மா உன்னிடத்தில் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வரவில்லை. உன் பக்கம் தவறு இருக்கிறதா, அவர்கள் பக்கம் தவறு இருக்கிறதா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தவறு இருப்பவர்கள் பக்கம் நின்று நான் நிச்சயமாக பேச மாட்டேன். யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக நியாயத்தை வழங்குவது என்னுடைய கடமைதான்.
ஆனால் ஒருபோதும் தவறு செய்யாதவர்களுக்கு தண்டனை வழங்குவது என்னுடைய வேலை கிடையாது. எனக்கு என்னுடைய குழந்தைகளின் மனதை சரிசெய்து அவர்களை நல்வழிப்படுத்துவது மட்டும்தான். நான் நல்வழிப்படுத்துவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேனே தவிர ஒருபோதும் யாருக்கும் தண்டனையையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. உனக்கு இது போன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய துணிவார்களோ என்று தெரியாமல்தான் நான் சற்று மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, ஒன்றை நன்றாக புரிந்துகொள். யாரிடத்திலும் உனக்கு என்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி, நீ அந்த மனக்கசப்புகளை எல்லாம் உன்னிடத்தில் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு எந்த ஒரு சண்டையும் அவர்களிடத்தில் உனக்கு வேண்டாம். அதற்காக நீ எல்லாவற்றையும் பொறுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் நீ விட்டுவிடு என்றுதான் அம்மா சொல்கிறேன். என் தங்கமே, நீ என்னிடத்தில் விட்டுவிட்ட பிறகு அதையெல்லாம் நான் பார்த்து கொள்வேன். அது என்னுடைய பொறுப்பல்லவா? அதன் பிறகு நான் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து விடுகிறேன். என் குழந்தையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த வேதனைகளுக்கெல்லாம் நான் இப்பொழுது உனக்கு பதிலை தந்து விடுகிறேன். இவர்கள் செய்ய நினைத்த விஷயம், உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த விஷயம் எனக்கு மட்டுமே தெரிந்தது. நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன். அதனால் நீ பயப்பட வேண்டாம். சொன்னது என்னிடம்தானே. உனக்கு ஏதாவது ஆக வேண்டும் என்றால் அது என்னை தாண்டிதானே ஆக வேண்டும். என் தங்கமே, இப்பொழுது என்னிடத்தில் வந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு அவர்களை விட்டு விட்டேன் என்று நினைக்கலாம். நிச்சயமாக அவர்களை நான் விட்டுவிடவில்லை. என் குழந்தையே, நீ ஒருவரின் மனதினை வேதனைப்படுத்தி இருப்பது உண்மையானால் உனக்கே அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக நீ எந்தவித சிந்தனையும் இல்லாமல் மன்னிப்பு கேட்கலாம். தவறு உன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் அதை நீ செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதே சமயத்தில் தவறு அவர்கள் பக்கம் இருக்கிறது என்றால் நான் அவர்களுக்கு கொடுக்க போகின்ற தண்டனை என்ன தெரியுமா? இந்த தெய்வத்தினுடைய பார்வை சில நாட்கள் அவர்கள் மீது இருக்காது. அவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அது அவர்கள் வாழ்க்கையில் நடந்தால் அது எத்தனை வேதனையை கொடுக்கும் என்று சில நாட்களில் அவர்கள் புரிந்து கொண்டு வரட்டும். நிச்சயமாக புரிந்து கொண்ட பிறகு என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார்கள். அதன் பிறகு நான் அவர்கள் வாழ்க்கையை மீண்டும் பழைய நிலைமைக்கு திருப்பி கொடுத்து விடுவேன். இதுதான் இப்பொழுது நான் செய்ய துணிந்திருக்கிறேன். உனக்கு இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லோருமே நம்மோடு நன்றாக இருப்பார்கள். நாம் ஒருவருக்கொருவர் நல்லதை செய்தாலும் கெட்டதை செய்தாலும் நம்மீது வஞ்சக எண்ணம் ஒருவருக்கு வந்து விட்டது என்றால் அவர்கள் குலதெய்வத்திடம் கூட வந்து வாழ்க்கையை அழிக்க சொல்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். குலத்தில் இருக்கின்றவர்கள் சில பேர் என்னுடைய கோவிலில் நின்று சண்டையிடுகிறார்கள். இதுவெல்லாம் எனக்கு எத்தனை வேதனையை ஏற்படுத்தும் என்பதை அறிந்திருக்க அவர்களுக்கு வாய்ப்பில்லை. என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. என்னுடைய பொறுமையின் எல்லை மீறும் பொழுதுதான் அவர்களின் குலத்தை நான் காக்காமல் சென்று விட்டால் என்ன செய்து விடுவார்கள்? நான் அவர்களின் குலத்தை காக்கின்ற தெய்வம். அவர்களை எத்தனை அன்போடு என்னாலும் அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் மீது எத்தனை அன்பினை அள்ளி கொடுத்து காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர்களோ என் மீதும் என்னை பற்றிய சிறிதளவு சிந்தனை கூட இல்லாமல் இது போன்று செய்து விடுகிறார்கள் அல்லவா? நிச்சயமாக இவையெல்லாம் மாற வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நான் மாற்றி கொடுக்கிறேன். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். தவறு செய்திருந்தால் மன்னிப்பு உன் பக்கம் இருக்க வேண்டும். தவறு இல்லை என்றால் தண்டனையையும் நான் வழங்குகிறேன். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை கேட்டாய் அல்லவா? நிச்சயமாய் உனக்கு யாரோ ஏதோ தீய வினைகளை செய்ய நினைத்திருக்கிறார்கள். அதை அவர்கள் நிச்சயமாக தடுத்து நிறுத்தி விடுவார்கள். அதனால் என் தங்கமே, யார் மீது எந்த வஞ்சனை எண்ணங்களும் உனக்கு இருந்தால் உடனடியாக அதனை நீ சரி செய்து கொள்வதற்கு குடும்பத்திற்குள் எந்தவிதமான பிரச்சனைகளும் வேண்டாம் என்றுதான் அவர்
அவர்கள் விருப்பப்படுகிறார்கள். குல ஒற்றுமையாக இருந்தால்தான் அவர்கள் மனது சந்தோஷம் அடையும் என்றார்கள். என் தங்கமே, உன்னுடைய பிரச்சனையை அவர்களிடத்தில் தீர்க்க முடியவில்லை என்றால் அப்படிப்பட்ட நபர்களை விட்டு நீ விலகிவிடு. அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. மன்னிக்கக்கூடிய காரியமாக இருந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள் என்றுதான் கேட்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கு இந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் உன் வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். அதனால் இது போன்ற காரியங்களிலிருந்து நீ எப்பொழுதும் விலகி இருக்கப்பார். என் தங்கமே, நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் ஸ்ரீ. என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.